அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட பெஸ்ட் பிளேயிங் 11 பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒட்டுமொத்த ஸ்குவாட்ல இருந்து பெஸ்ட் 11 பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். உங்களுக்கும் சில தாட்ஸ்கள் இருக்கும். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களோட தாட்ஸையும் கடைசியாக ஷேர் பண்ணுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓப்பனர் வேற யாரும் இல்லை, ஜோஸ் பட்லர் அண்ட் ஜெய்ஸ்வால். ஜோஸ் பட்லர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அதிரடி ஓப்பனர். எல்லா டைமென்ஷன்லையும் தலைவர் பக்காவா இருப்பாரு. மிடில் ஆர்டர்லயும் விளையாடி இருக்காரு. கேப்டன்சி மெட்டீரியலும் கூட. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் உண்டு. இப்படி எந்த டைமென்ஷன்ல இருந்து பார்த்தாலும் ஒரு 3D பிளேயராக தெரிவாரு நம்மளோட ஜோஸ் பட்லர். லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபைனல் வராங்க. ஸோ அந்த சீசன்ல பட்லரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தான் தெரிகிறாரு. பட் ஒரு குட் இன்னிங்ஸ் போதும் பட்லர் யாருன்ட்டு இந்த ஐபிஎல்ல அவர் ப்ரூஃப் பண்ண. ராஜஸ்தான் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, ஓவரால் ஐபிஎல் ஃபேன்ஸுமே பட்லரோட இன்னிங்ஸை பார்க்கறதுக்கு அவ்வளவு விருப்பப்படுவாங்க. ஏன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைல் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட ஜெய்ஸ்வாலோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் அந்த அளவுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் மேட்சஸ்ல அவர் அடிச்ச 100 அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. லிமிடெட் ஓவர்ஸ்லயும் தலைவன் அதிரடி காட்ட இவரோட அந்த குயிக் ஃபயர் இன்னிங்ஸ்க்காகவே ருத்ராஜ் கெய்க்வாடெல்லாம் லாஸ்ட் உட்கார வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி ஜெய்ஸ்வால் டீம் இந்தியாவுக்கு ஒரு ப்ராமிசிங் ஸ்டாராக தெரிகிறாரு. இப்ப இருக்க பெர்ஃபார்மன்ஸஸை அவர் கண்டினியூவா கொடுத்துட்டு இருந்தாரு. இவருக்குன்ட்டு ஒரு பிளேஸ் கண்டிப்பா சீல் ஆயிரும். கன்சிஸ்டண்டா பிளே பண்ணிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா டீம் இந்தியாவில் நினைச்சிருப்பாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் இந்த வாட்டி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணுவாருங்கிற என்னோட தாட் ஆஸ் a ராயல் ஃபேன்ஸா. ஜெய்ஸ்வால் இந்த வாட்டி ஆரஞ்சு கேப் ஹோல்டருக்கு தகுதியானவரான்ட்டு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஒன் டவுன் கேப்டன் சேட்டன் சஞ்சு சாம்சன் ஓவராலா ஒரு வேற லெவல் பேட்ஸ்மேன். பட் டீம் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இன் அண்ட் அவுட்டா தான் இருப்பாரு. பட் அப்பப்போ சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பல சான்சஸ்களை மிஸ் பண்ணியிருந்தாலும் சில சான்சஸ் யூஸ் பண்ணதுனால மட்டுமே இன்னும் பிசிசிஐ கண்ணில் சஞ்சு சாம்சன் தென்பட்டு தான் இருக்கிறாரு. ஆஸ் அ பிளேயரா ஆர்ஆருக்கு நல்ல கான்ட்ரிபியூஷனே கொடுத்திருக்காரு. பட் ஆஸ் அ கேப்டனா இன்னும் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறது தான் என்னோட தாட். டிசிஷன் மேக்கிங்லாம் நிறைய மேட்சஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் யூசி சேகல டெத் ஓவர் போட வச்சுலாம் மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணிருக்காருன்னா பயங்கரமான ஆளு தான். இந்த சீசன் இவருக்கு பயங்கரமான ஸ்குவாட் அமைஞ்சிருக்கு. புதுசா வந்திருக்கக்கூடிய பிளேயர்ஸும் நல்ல வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இருக்கிறாங்க. ஸோ சஞ்சு சாம்சனால இந்த சீசன் ஷுவராகவே குவாலிஃபை ஆக முடியும். பட் ராஜஸ்தானை டைட்டில் வின்னரா கூட்டு போவாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4th ஷிம்ரன் ஹிட்மயர். ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷனும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நல்ல ப்ராமிசிங்கா தான் இருந்திருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் தலைவர்கிட்ட இருந்து வரலனாலும் ஓவராலா ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் தான். அந்த வெஸ்ட் இண்டீஸ் பவர் நேச்சராகவே இருக்கும். ஸோ பிக் ஹிட்டரும் கூட. ஷிம்ரன் ஹிட்மயரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் தான். பட் கான்ஸ்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்சஸ் இவர்கிட்ட இருந்து வராதது தான் உண்மையிலேயே பெரிய டிராபேக்காக நான் பார்க்குறேன். நல்லா விளையாடுவாரு. சரி இது முக்கியமான மேட்ச் இன்னைக்கு அடிப்பாருன்னு பார்த்தா அவர்கிட்ட இருந்து பெரிய ரன்ஸ் வராது. அது ராஜஸ்தானுக்கு சம்டைம்ஸ் பேக் ஃபயர் ஆகும் ஆயிருக்கு. 5th நம்மளோட ரவுமன் பவுல். ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் அண்ட் ஃபினிஷர் ரோல் ராஜஸ்தானுக்கு கம்ப்ளீட் ஆகாமலே இருந்துச்சு. அதை பூர்த்தி பண்ற விதமா ரவுமன் பவுலுக்கு ஆல் அவுட் போய் எடுத்தாங்க நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ நிறைய டீம்ஸ்லாம் பெரிய பெரிய ஃபினிஷர் இருக்கிறப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ்ட யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களோட பெரிய ஹோப்பே ரியாங் பராக்கா இருந்துச்சு. பட் அவரு எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொடுக்காத ஒரே காரணத்தினால அவங்க ரவுமன் பவுலுக்கு போற மாதிரி இருந்துச்சு. பட் ஆல் அவுட்டா போய் எடுத்துட்டாங்க. இது கண்டிப்பா ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இவரும் ஷுவரா பிளேயிங் 11ல இருப்பாரு. இதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. பவுலிங்கும் போடுவாரு. பட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் இவரை ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷரா தான் அவங்க பாக்குறாங்க. அந்த ரோலை மட்டும் இவர் பக்காவா பண்ணிட்டாருன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். 6th ஸ்லாட்டுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ரியாங் பராக் அண்ட் த்ருவ் சுரேல். ரியாங் பராக் மேல பெரிய நம்பிக்கைலாம் வச்சிருந்தாங்க. பட் அதை அவர் பூர்த்தி பண்ண மாதிரி தெரியல. என்னோட சாய்ஸ் த்ருவ் சுரேல் தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல டெஸ்ட் மேட்சஸ்லயும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. நல்ல பெர்ஃபார்மன்ஸஸே கொடுத்தாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் நிறைய நல்ல கேமியோஸ் விளையாடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவிட்டிஸ் அவரை பிளேயிங் 11ல வைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. யூஸ்வலா அவரு இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நம்ம போடக்கூடிய வீடியோ ராஜஸ்தான் ராயல்ஸோட பெஸ்ட் 11 மட்டும் சொல்றதுனால அவரை ஆட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா த்ருவ் சுரேல் இந்த சீசன் நிறைய மேட்சஸ் விளையாடுவாரு. மோஸ்ட்லி அவர் பிளேயிங் 11ல இருந்தா அது ஆடட் அட்வான்டேஜ் ஆகத்தான் இருக்கும். பட் ஃபீல்டிங் நம்ம பார்த்தோம்னா த்ருவ் சுரேலை விட ரியாங் பராக் நல்ல ஃபீல்டரா இருப்பாரு. இது சில காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை ராஜஸ்தான் பார்த்துக்கிடுவாங்க. பட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளேயர் டு பிளே இன் 11 த்ருவ் சுரேல். 7th
ரவி அஸ்வின். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின் கிங், ஸ்பின் லெஜெண்ட் என்ன வேணாலும் சொல்லலாம். டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் எப்பவுமே வேற லெவல் தான். பட் லிமிடெட் ஓவர்ஸ்லயும் டீசென்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கறது அஸ்வினோட பெரிய growth-ஐ காட்டுது. கம்ப்ளீட் ஸ்பின்னரா மட்டும் இருந்து ரீசன்ட் டைம்ஸ்ல பேட்டிங்கையும் டீசெண்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. அது கண்டிப்பா ஆர்ஆருக்கு அட்வான்டேஜ் தான். அண்ட் அவரோட அந்த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஆர்ஆருக்கு நிறைய டைம்ஸ்ல உதவி இருக்கு. சப்போஸ் ஒரு ஓவர்ல அடி வாங்கினாலும் அடுத்த ஓவரை கான்பிடண்டா கம்பேக் பண்ணக்கூடிய கெப்பாபிலிட்டி அஸ்வின் மாதிரியான லெஜெண்டரி ஸ்பின்னர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஐபிஎல்ல காணப்படுறது அவ்வளவு அருமையாக இருக்கு. 8th பிளேஸுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, சந்தீப் சர்மா அண்ட் குல்தீப் சென். பட் என்ன பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மாவை தான் அவங்க எடுத்துட்டு போவாங்கிறது என்னோட தாட். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எபிலிட்டி டு பவுல் இன் டெத் ஓவர்ஸ்ல நிறைய பவுல் பண்ணிருக்காரு. பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லைனாலும் இனிஷியலா ஸ்விங் எடுத்ததுன்னா விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாபிலிட்டி சந்தீப் சர்மாட்ட இருக்கு. ஸோ இதை ஆர்ஆர் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப்ன்ட்டு நிறைய டீம்ஸ்ல எல்லாம் விளையாடி இருக்காரு. இந்த வாட்டி ஆர்ஆர்லையும் நல்ல கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாருன்ட்டே நம்புவோம். 8th பிளேஸ் அண்ணன் ஆவேஸ்கான 10 கோடி கொடுத்து ட்ரேட் பண்ணாங்க. 10 கோடிக்கு ஒருத்தான்ட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் லாஸ்ட் இயர் எல்எஸ்டிக்கு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச் எல்லாம் பேட்டிங்ல பினிஷ் பண்ணி அசத்திருப்பாரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆவேஸ்கான் மேல பெரிய ட்ரஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய மேட்சஸ் விளையாடிவாரு. இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸஸ் அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பா அது ஆர்ஆருக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். நார்மல் ஆர்த்தோடாக்ஸ் பவுலர் தான் பெரிய அளவுக்கான வேரியேஷன்ஸ் நம்ம ஆவேஸ்கான் இருந்து எதிர்பார்க்க முடியாது. சப்போஸ் பிச்சு கை கொடுத்துச்சுன்னா வேற மாதிரியான டேலண்டட் பிளேயரா ஆவேஸ்கான் தெரிவாரு. அண்ட் சவாய் மன்சிங் ஸ்டேடியமும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். நிறைய ஸ்லோவர் ஒன்ஸ் ஆட் பண்ணாருன்னா கண்டிப்பா ஆவேஸ்கான் இந்த வாட்டி அதிரடி பவுலராக தெரிவாரு. 10th நம்மளோட ட்ரெண்ட் போல்ட். இனிஷியலா ஸ்விங் மட்டும் கொஞ்சம் பிச்சு ஆஃபர் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் போல்ட் வேற மாதிரியான பர்ச்சேஸை போட்டுருவாரு. ஏன்னா பவர் பிளேல தலைவர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாரு. லெஃப்ட் ஆர்ம் பேசர், நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. இப்படி எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் ட்ரெண்ட் போல்ட்டோட அட்வான்டேஜஸ் தான் தெரியுது. யூஸ்வலாவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபீல்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பாங்க. பட் ட்ரெண்ட் போல்ட் இஸ் டிஃபரெண்ட். அவர் ஃபீல்டிங் நல்லா ஃபாஸ்டாவே தெரியுறாரு. ஸோ இந்த சீசன்லயும் ஆஸ் யூஷுவல் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸே கொடுப்பாருன்ட்டு நம்புறோம். அண்ட் டெத் பவுலிங்ல அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாருன்னா ஓவராலா ட்ரெண்ட் போல்ட் கம்ப்ளீட் பவுலிங் பவர் ஹவுஸாக தெரிவாரு. இதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்ல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட யூசி சேஹல். ஒரு டீமுக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் கிடைக்கிறதே கஷ்டம். பட் இங்க யூசி சேஹல் அண்ட் அஸ்வின்ட்டு வேல் கிளாஸ் இந்தியன் பிளேயர்ஸ் கிடைக்கிறது சாதாரண விஷயமே இல்ல. ஆக்ஷன்ல அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. யூசி சேஹலுக்கு ஐபிஎல் இந்தியன் டீம்ன்ட்டு பயங்கரமான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட் சீசனா இருக்கட்டும், முந்தின சீசனா இருக்கட்டும், இவரோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. கேகேஆருக்கு எதிரெல்லாம் ஒரு ஹாட்ரிக் எடுத்து அசத்திருப்பாரு. அண்ட் அதுவும் 19வது ஓவர்ல எடுத்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான திறமெல்லாம் யூசி சேகல்ட்ட தான் உண்டு. யூஸ்வலா டெத் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸே கஷ்டப்படுவாங்க. பட் இவர் ஆஸ் அ ஸ்பின்னரா நல்லா தூக்கி போட்டுலாம் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் இவரையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அதுதான் ஃபேக்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட பெஸ்ட் 11. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் கோர் இருக்கு. அதை தவிர 2 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் ஆன சிம்ரன் ஹெட்மேயர் அண்ட் ரவுமன் பால் பேக் டு பேக் விளையாடுறது கண்டிப்பா அது அட்வான்டேஜாக தான் இருக்கும். டாப் ஆர்டரு பயங்கர பவராக தெரியுது நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டோம்னா டெத் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ண போறாங்கிறது தெரியல. இந்த சீசன் சந்தீப் ஆர் ஆவேஷ்கான் 2 பேர்த்துல ஒருத்தர் டெத் பவுலிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கனாலே டீமுக்கு அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். பட் என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ இவ்வளவுதான். முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.